ஆனால் இப்ப தொழுவிக்கிற ஆட்கள் அந்த ஆய்வாளர்கள் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவங்க நல்ல இனிமையா ஓதக்கூடியவர்கள் அவ்வளவுதான். அவங்கள்ட்ட என்ன கருத்து நமக்கு தெரியலன்னா நல்ல வச்சுட்டு போயிருங்க. சரி, இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்ச மட்டும் அப்படி இல்ல. அவரை பற்றி பிரபலமான செய்தியும் அது யூடியூப்ல போய் அவர்களுடைய கலாநிதி பட்டம் வாங்குறதுக்காக அவர்கள் ஆய்வு சமர்ப்பிப்பாங்களே, அந்த ஆய்வுக்கு பெரிய ஒரு டெஸ்டிங் நடக்கும், எக்ஸாம் உண்டு. அந்த ஆய்வுல யூடியூப்ல என்ன செய்யும், தீசிஸ் கொடுக்கிற டைம்ல வெளியே வரும். அதை பார்த்து அப்படி அடிச்சாலே போதும் உங்களுக்கு வந்து. இதையே யூகிச்சு சொல்றாங்க. இதையுமே யூகிக்கிறது எதையெல்லாம் ரசூலான காலத்தை யூகிச்சு ஹதீஸுக்கு மாற்று விளக்கம் சொன்னது மறுத்தது வேறொரு விஷயம். அவர் அதெல்லாம் கண்டுக்கிறாம ஆய்வுக்கு போகாம அவர் போனாலும் தொழுவிச்சார் வந்தார். இன்னும் சொல்ல தொழுவிக்கிற ஆலிம்கள் இருக்காங்களே சோதனைலாம் அவங்களும் ஆய்வாளர்கள் கிடையாது. நல்ல விளங்கிக்கணும். குரல் உள்ளவர்களை தொழுவிக்க வைக்கிறாங்க. ஆய்வாளர்கள் வெளியே இருப்பாங்க. ஆய்வு செய்யறவர்கள் தனியா இருப்பாங்க. நல்ல குரல், இனிமையான குரல் இருக்கு, அவரை விட்டுருவாங்க. அவர் எதையா ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணி நூல் எழுதி இது சிறுதான் சொல்லி அவர் வாதம் பண்ணி நீங்க கேள்விப்பட்டது இல்ல. இந்த விஷயத்துல யோகிக்கிறாங்கன்னா இது வந்து பிள்ளையா இல்லையா, நீங்க தவறுல இருக்கிறீங்களா இல்லையா, இதை நம்ம இது நம்மளுக்கு தெரியாமலே நம்மளை சைத்தான் கொண்டு போறான்னு நம்ம யோசிக்க கூடாதா இல்லையா? இது நம்ம யோசிக்கணும். இன்னும் சொல்ல போனா மகாமிசி இவர்கள் எல்லாரும், அதாவது மகாமிசி என்று சொல்றவர் வந்து இந்த குபால என்ன செய்யறாரு, இமாம் ஆகிக்கிறாரு, பெரிய ஆய்வாளர், படிச்சவர். இப்படி எல்லாம் இதை கேள்வி பதில் நடத்துறாங்க. பெரிய பெரிய அறிஞர்களாக இருக்க குரலுக்காக எல்லாம் கொண்டு வந்து வைக்கல. இன்னும் சொல்ல போனா ஹரத்துல இமாம்கள் நியமிக்கிறது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க இது முடிஞ்சது. சரி, இப்ப சுதேசி யாரு பள்ளி இமாமாக இருந்தவர், இப்ப யாரு தெரியுமா? ஹரம் ஷரீப், அதுபோல இந்த மக்கா மதீனாவுடைய விஷயங்கள் எல்லாம் நடக்குவதற்கான தலைவரா வச்சுக்கிறாங்க. அப்ப தலைவர் எல்லா விஷயத்துக்கும் நம்ம மார்க்க சட்ட விஷயங்கள், அந்த விஷயம், இந்த எல்லா விஷயத்துக்கும் அவர் சம்பந்தம் உள்ள தலைவரா வச்சுக்கிறாங்க. எல்லா விதமான நூல்களை நீங்க பார்க்கலாம். இப்ப நான் கேட்கிறேன், சரி இப்ப உங்களுக்கு தெரியாம இருந்து இப்ப தெளிவாயிட்டு தானே, இப்ப தொழலாமா? இதுக்கு பதில் சொல்லணுமா இல்ல? இப்ப தெளிவு. அவர்கள் வந்து சூனியத்தை மறுக்கிறார்கள். மறுத்தது கொத்துபாக அவங்களோட ஓடியோ மறுப்பு எழுத்து எல்லாமே என்ன செய்யலாம், காட்டலாம். மறுக்கிறாங்க, அது நிச்சயம். தேவைன்னா நான் அனுப்பி வைக்கிறேன். அல்ல நீங்க தேடி, நீங்க இப்படி தேடி பார்த்தாலும் கிடைச்சிரும். அது கஷ்டமான விஷயம் அல்ல. பிரபல்யமான செய்தி அவர்களை பற்றியதுதான், ஆதாரங்களும் அதுதான். இப்படி தேடினாலே கிடைச்சிடும். அதுவும் அதுல இமாமா வருகின்றவர்களை செலக்ட் பண்றதுக்கு ஒரு முறையில என்னன்னு சொன்னால் அந்த இது நடக்குமே, அதாவது அந்த அவங்களுடைய கலாநிதி ஒப்புவிக்கிற இடத்துல இந்த சவுதி அரேபியாவுடைய மார்க்க தீர்ப்புக்கு பொறுப்பா வச்சுப்பாங்களே, அவர் இருப்பார். உங்களோட பார்வையில் அவர்கள் சிறந்த ஆய்வாளர்களா இல்ல? இரண்டாவது, நீங்களே அதுல சொல்றீங்க ஆய்வாளர்கள் வெளியே இருப்பாங்க, ஆய்வு செய்யறவர்கள் தனியா இருப்பாங்க. உலமாக்கள் யூனிவர்சிட்டியில படிச்சு கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு கருத்து இருக்கும், ஆய்வு இருக்கும். பொதுவாக ஆய்வாளர்கள் பல்கலைக்கழகங்கள் அங்க இங்க தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க, ஹரம் லயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி, இப்ப அவர் ஆய்வாளராக இருந்திருக்கிறாரு, ஆய்வாளர்கள் அவர்கள் ஆராய்ச்சி செஞ்சுக்கிறாங்க, பள்ளியில இமாமாவும் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, இருந்திருக்கிறாரு, இப்ப தலைவராக இருக்கிறாரு, கலாநிதி ஆய்வு எல்லாம் நிரூபிச்சுட்டேன். இப்பயாவது நீங்க என்ன செய்ய, இதை சொல்லணுமா இல்லையா? குறிப்பாக ஹாயியத்து பின் அபி தாவூத், அதான் நான் திருப்பி சொல்றேன். ஹாயியத்து பின் அபி தாவூத்ன்றது அக்கீதா நூல். அதை வந்து விளக்கம் சொல்றதுல சுரைம் வந்து மிக முன்னணி நிற்கிறார். சுரைம் வந்து இன்றைக்கும் மார்க்க ரீதியான தீர்ப்புகள்ல பல பல்கலைக்கழகங்கள்ல எல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர். அப்ப நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா சாதாரண பள்ளி மாமா அப்படி, அதனால அவங்க தெரியாம வழங்காம என்ன செஞ்சு இந்த ஆதாரங்களை கண்டுக்கிறாங்க. புகார்ல இருக்காரு அப்படி போயிட்டு இருக்காங்க. புகார்ல வருது நம்பி என்ன செஞ்சுக்கலாம், தொழுதிக்கலாம் அப்படின்னு நீங்க என்ன செய்கிறீர்கள், சொல்லுகிறீர்கள். அப்படி இல்ல. அவர் உதாரணமா சுதேசுக்கு ஒரு நூல் சொல்றேன். சுதேஸ் எழுதின ஒரு நூல்கள் உண்டு. என்னன்னு சொன்னால் உசூலுல் ஃபிக்ஹ் காயிதாக்களும் மார்க்க சட்ட தீர்ப்பில் அதன் பாதிப்பும். இது ஒரு சிறந்த நூல், ஒரு பெரிய ஆய்வாளர் தவிர எழுதுகிறார். உசூலுல் ஃபிக்ஹுடைய கவாயிதுகளும் அது மார்க்க தீர்ப்பில் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும், என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று தனியா நூலை என்ன செஞ்சுக்கிறாரு, எழுதியிருப்பதை பார்க்கிறோம். இது தவறு. இது எல்லா விஷயம், இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தவறான ஒரு வாதம் என்பது